பாண்டி பிளெக்ஸ் வச்சிருக்காரு மாப்பிள்ளைக்காண்டி. முழுக்க போஸ்டரும் ஒட்டுறாங்க. மாப்பிள்ளை வர்றப்ப பாலமேடுல இருந்து வாடிப்பட்டி முடியும் பாத்துக்கிட்டே வரணும்டி அவர் போஸ்டரை. மருமகன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு, அவரோட போஸ்டரை ஊர் முழுக்க ஒட்டிங்கன்னா அவர் கௌரவம் என்ன ஆகுறது? மாப்பிள்ளைக்காண்டி தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன், அவர் எதுக்கு கோச்சுக்க போறாரு? எதுங்க காசு? நான் பீரோக்குள்ள பணம் வச்சிருந்தேம்மா, அதை வச்சுதான் பிளெக்ஸும் போஸ்டரும் அடிக்க சொன்னேன். மருமகனுக்காண்டி வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும், ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு வச்சிருந்த காசை போஸ்டரும் அடிச்சு வீணாக்கிட்டீங்களே. மறுவீட்டு சீரு நாங்க பண்ணா மறுவீட்டு சீரு கிடையாதா? ராஜாங்கம் தூங்குறப்ப ஜெயில நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. வருது. மோகனா பயப்படுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க ராஜாங்கத்தை. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம்ப்பா. தம்பி இப்ப நல்லா இருக்காரு உங்க அப்பா. அவருக்கு பிபி அதிகமாயிருச்சு தம்பி, அதுக்கு தான் டேப்லெட் கொடுத்துருக்கேன். ராஜாங்கம் சொல்றாரு, எனக்கு நைட்டு தூக்கத்துல ஜெயில இருந்தேன்ல, அது கனவுல வந்துருச்சு. ஜெயிலுக்கு அனுப்புனவள வெட்டி போட்டிருந்தா கூட என் மனசுல உள்ள வலியெல்லாம் தீர்ந்திருக்கும். நம்மளால அவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே, இதுதான் என் நெஞ்சுல ரணமா இருக்கு, அதுதான் படபடப்புக்கே காரணம். சரி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நம்ம கிட்ட இருந்து அவளால தப்பிக்க முடியாது. பார்த்தா கேக்குறாங்க, ஐயா சேது கண்டுபிடிக்கிறேன்னு இன்னும் ஏன் கண்டுபிடிக்கல? இது என் மகனை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சிறுக்கிய என் காலில் கொண்டு வந்து போடு, நான் பாத்துக்கிறேன். மகன் சிங்கம் மாதிரி இருப்பான், இப்ப நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கானே சொல்றாரு. இன்னும் 1 மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைய கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன்ப்பா, சத்தியம். ராஜாங்கம் சொல்றாரு, எல்லாரும் போய் தூங்குங்க, நாளைக்கு காலையில நீயும் தமிழும் மறு வீட்டுக்கு போகணும்ல. மறு வீடெல்லாம் வேண்டாம், நான் உங்க கூடயே இருக்கேன். மறு வீட்டுக்கு ஏன் சேது போல? முத வேலையா உங்களை ஆஸ்பத்திரியில காமிச்சிடலாம்ப்பா, என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. இப்போ ஒண்ணும் இல்ல சேது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நானே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு வெளிப்படையா சொல்லியிருப்பேன்ல. நாளைக்கு நீ மறு வீட்டுக்கு போகணும், அம்பிட்டுட்டேன். இப்பா தமிழை கூட்டிட்டு மேல போப்பா. கேக்குறாங்க சேது கிட்ட, ஏன் வருத்தப்படுறீங்க? அதுமே எங்க அப்பா தான், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா இமயமலை மாதிரி, அவருக்கே நெஞ்சு வலி வருதுன்னா எங்கேயோ இருந்துகிட்டு ஒருத்தி எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டா, அவதான் காரணம். ஒரு ட்ரிப்பும் எங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? தமிழ் அவளை கண்டுபிடிச்சிருவேன்ல. தமிழ் சொல்றாங்க, கண்டுபிடிப்பீங்க. இது ஆறுமுகத்துக்கு கால் பண்றாரு. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுச்சா? தெரியல என்ன, எங்க தேடியும் அந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியலன்னு. அதிகபட்சம் 1 மாசம்தான் ஆறுமுகம் உனக்கு டைம், அதுக்குள்ள யாரு என்ன வரும்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ற. என் கண்ணுல பட்டா உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்ற ஆறுமுகம். தம்பி வச்சிடுறேன்னு. கனடாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.